வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு. நான் என்ன மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நெத்திலி மீனும் கனவா மீனும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காட்டுறேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கி நம்ம எடுத்து வந்திருக்கிற மீன் கனவா மீன் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. 1/2 கிலோ மீன் எடுத்து வந்திருக்கேன். இது குழம்பு கிரேவி. இதை நான் க்ளீன் பண்ணுற வீடியோ உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் கனவா மீன் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதையும் நான் க்ளீன் பண்ணுற வீடியோ உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எப்படி க்ளீன் பண்ணி நம்ம கிரேவி பண்ணுறோங்கிற வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படின்னு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை நம்ம க்ளீன் பண்ண பார்க்கலாம். நெத்திலி மீனை கையில் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளீன் பண்ணுறதும் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். சிசர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கத்தி ஷார்ப்பாக இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நைஃப் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது டைலரிங் வச்சுருக்கிறது. இந்த மாதிரி வாழை கட் பண்ணிக்கலாம். வாழை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த தலையில் இந்த கிராஸாக வச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு முள் துண்டு இருக்கும், அதை இப்படி வெட்டிடுவோம். வெட்டிட்டு ரொம்ப ஈஸியானதான். இதை நம்ம கடையில் கொடுத்து 20 ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணுவோம். நம்ம வந்து வீட்லேயே இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு வாழை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு கிராஸாக வச்சு இப்படி நெத்திலி மீனை இப்படி கட் பண்ணிட்டு கொஞ்சம் சிசர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெட்டி எடுத்துகிட்டு கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். மீன் கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ மீன் குழம்பு நல்லா பாருங்கள், க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான பொருள் வெங்காயம் பூண்டு வணக்கி அரைச்சி தான் வைக்க போகிறேன். வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகு வெந்தயம் கருவேப்பிலை தழை 2 தக்காளி புளி தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மண்பானையில் தான் வைக்க போகிறோம் இந்த குழம்பு. இப்போ எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வணக்க போகிறேன். எதுக்கு வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி ஊற்றி வைக்கிறேன்னா, குழம்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதனால தான் குழம்புக்கு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி ஊற்றி வச்சா அந்த கிரேவி அதிகமாக கிடைக்கும். குழம்பு அதுக்காக இப்போ வெங்காயம் பூண்டோட சீரகம் மிளகு வெந்தயம் 3 ஒன்று சேர்த்து வணக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை 2 தக்காளி வணக்கி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். வெங்காயம் எதுக்குன்னா தாளிக்கிறதுக்காக, மீன் குழம்பு தாளிக்கிறதுக்காக. இந்த களி வணக்கினதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துக்கணும்.
கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை தழை கிள்ளி வச்சுருக்கேன். 4 பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு பொரிஞ்சுனே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நான் 1/2 கிலோ மீனுக்கு தான் நான் போடுறேன். 1/2 கிலோ மீனுக்கு தேவையான அளவு குழம்பு ஊற்றி வைக்கிறேன். இன்னும் தாளிக்கிறதுங்க. கடுகு வெந்தயம் வெடிச்சிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்குவோம். பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதே வதக்கி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு தூள் லைட்டாக போட்டு அரைச்சிருக்கேன். அதோட சக்தி மீன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் ஏரியாவில் என்ன மீன் பொடி கிடைக்குது அதை சேர்த்துக்கணும். லைட்டாக வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கலருக்காக சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு தான் சேர்க்குறேன். மீன் குழம்பு பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. மீன் சேர்த்துக்கிறேன். எப்படி வேணும் சேர்த்துருக்கேன். இந்த கொதி வந்தனே சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா கரைஞ்சி வந்துடும். இந்த தீ அதிகமாக இருந்தால் கரைஞ்சி வந்துடும். போட்டனே கிளறி விட்டிங்கன்னா அதோட விட்டுறணும். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது. வந்து சிம்மில் 2 கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. கொதிச்சு வந்து மீன் வந்ததுக்கப்புறம் பார்ப்பேன். மீன் குழம்பு வச்சாச்சுங்க. மண் குழம்புல வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமா? வாங்க. பாருங்கள், மேலே பூரா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிம்மில் வச்சிட்டேன் நான். மீன் பாருங்கள் நல்லா உடையாமல் வந்திருக்கா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடுவீங்களா? நீங்களும் இதே மாதிரி குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன்.